இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. நற்பேறு பெற்றவர் யார் உலகில் நற்பேறு பெற்றவர் யார் நற்பேறு பெற்றவர் யார் உலகில் நற்பேறு பெற்றவர் யார் பொல்லாரின் சொற்படி நடவாதவர் பாவியின் வழியில் நில்லாதவர் பொல்லாரின் சொற்படி நடவாதவர் பாவியின் வழியில் நில்லாதவர் இகழ்வாரின் குழுவில் அமராதவர் இகழ்வாரின் குழுவில் அமராதவர் நிலம் போற்றும் நல்லவரே நற்பேறு பெற்றவர் யார் உலகில் நற்பேறு பெற்றவர் யார் சட்டத்தில் மகிழ்கிறவர் அல்லும் பகலும் தியானிப்பவர் ஆண்டவர் சட்டத்தில் மகிழ்கிறவர் அல்லும் பகலும் தியானிப்பவர் நீரோடை அருகின் மரமாவார் நீரோடை அருகின் மரமாவார் பருவத்தில் பயன் தரும் நல்லவரே நற்பேறு பெற்றவர் யார் உலகில் நற்பேறு பெற்றவர் யார் காற்றின் பதராவார் நீதியின் தீர்ப்பில் நிலை நில்லார் பொல்லார் காற்றின் பதராவார் நீதியின் தீர்ப்பில் நிலை நில்லார் நேரியோர் ஆண்டவர் மகிழ்வாவார் நேரிய
மகிழ்வாவார். ஆண்டவர் போற்றும் நல்லவரே, நற்பேறு பெற்றவர் யார்? உலகில் நற்பேறு பெற்றவர் யார்? நற்பேறு பெற்றவர் யார்? உலகில் நற்பேறு பெற்றவர் யார்? லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 6 இறை சொற்றொடர்கள் 20 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை: ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்குரியதே. இப்பொழுது பட்டினியாயிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளும் விடும்போது நீங்கள் பேறு பெற்றவர்கள். அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்து வந்தனர். ஆனால் செல்வந்தர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்போது உண்டு கொளுத்திருப்போரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்போது சிரித்து இன்புறுவோரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் துயருற்று அழுவீர்கள். மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, இறைவன் நிச்சயமாக இப்பொழுது வருத்தத்திலே இருக்கிறார். காரணம், இந்த உலகத்திலே கடவுள் நம்மை எல்லாம் படைத்தார் என்றால் அதற்கு முழுமையான நோக்கம் நாம் யாவரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதுதான். இந்த உலகத்தின் படைப்புகளில் எல்லாம் சிறந்த படைப்பாக மனிதர்களை படைத்தார். அவர்களை படைப்பின் சிகரமாகவும் உண்டாக்கினார். அவர்களுக்கு பல சுதந்திரங்களையும் கொடுத்தார். இவ்வளவு செய்தாலும் மனித இனம் தன்னை படைத்தவரை நன்றியோடு நம்பிக்கையோடு நினைத்து பார்க்கவில்லை. இன்றைய நற்செய்தியின் வெளிப்பாடு கடவுளின் கோபம் என்பதை விட கடவுளின் மன வருத்தம் என்பது யதார்த்தமான நிலையாக இருக்கும். மனிதர் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்தையும் கடவுள் கொடுத்திருக்கிறார். ஆனால் மனித இனம் மகிழ்ச்சியாக இல்லை. காரணம், சுயநலம் மட்டுமே. எல்லாரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் தான் மட்டும்தான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்கிற குறுகிய மனம்தான் மனிதரின் மகிழ்ச்சியற்ற நிலைக்கு காரணமாக இருக்கிறது. தான் மகிழ்ச்சியாக இல்லை என்றாலும் பரவாயில்லை, மற்றவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிடக் கூடாது என்கிற எண்ணம் இன்றைய நாகரிக மனிதனின் நெஞ்சத்தில் பசுமரத்தாணி போல பதிந்திருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டும். அனைவரும் சகோதர சகோதரிகளாக பேணக்கூடிய மனநிலை பறக்க வேண்டும். அதற்கான அழைப்பு தான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இறைவாக்கு பகுதி. இயேசுவின் வார்த்தைகளை வெறுமனே யாருக்கோ என்றில்லாமல் அனைவருக்கும், உங்களுக்கும் எனக்கும் இது பொருந்தும் என்கிற மனப்பான்மையிலே நம்மில் வளர்த்தெடுக்க முயல வேண்டும். பேறு பெற்ற பட்டியலை பார்த்திருப்போம். இன்றைய வாசகத்திலே பேறு பெற்றோர் பட்டியல் ஒரு பக்கம், கேடுற்றோர் யார் என்பது பற்றிய பட்டியல் இன்னொரு பக்கம். நம்ம நினைச்சிடக்கூடாது எல்லாரும் ஏழைகளாக இருக்கணும், பட்டினியாக கிடக்கணும், தின்னப்படாது, பசியாக இருக்கணும், இப்படி ஆண்டவர் இயேசு நினைத்தார் நினைத்துவிடக்கூடாது. மாறாக பரிசு வரும், பாதிப்பும் வரும். எப்பொழுது? பொதுநலவாதிகளாக வாழ்கிற பொழுது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் மலைப்பொழிவிலே பேறு பெற்றோருக்கான பரிசுகளை வழங்குகிறார். ஏழைகளுக்கு விண்ணரசு என்ற பரிசு கிடைக்கும். பட்டினியாய் இருப்போருக்கு பசி தீர்ந்து நிறைவு என்ற பரிசு கிடைக்கும். அழுது கொண்டிருப்போர் சிரிப்பு என்ற பரிசை பெறுவார் என ஆண்டவர் இயேசு பேறு பெற்றோருக்கான பரிசுகளை அறிவித்துக் கொண்டே சொல்கிறார். அதே போல பாதிப்பு வரும். தனது செல்வத்தை தன்னோடு மட்டுமே வைத்து சுயநலமாக வாழுகிற செல்வருக்கு பாதிப்பு வரும். தன்னுடைய உணவை தன் அருகில் இருப்பவருக்கு கொடுக்காமல் தன் வயிற்றை மட்டுமே நிரப்புவோருக்கு பாதிப்பு வரும். அடுத்தவர் துன்பப்படுவதை கண்டு சிரிப்போருக்கு பயங்கரமான பாதிப்பு வரும் என ஆண்டவர் இயேசு கேடுற்றோருக்கான பாதிப்புகளை அறிவித்து கொண்டே செல்கிறார். நாம் எந்த இடத்திலே இருக்கிறோம்? பேறு பெற்றவர்களா அல்லது கேடுற்றவர்களா? ஆண்டவரிடமிருந்து நாம் பெறுகிற நன்மைத்தனத்திற்காக நன்றியோடு நாம் நடக்க வேண்டாமாம். நற்பேறு பெற்றவர்கள் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர்,
பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர் என்றெல்லாம் திருப்பாடல் 1:1 சொல்லுகிறதே. அதை நினைத்து பார்ப்போம். இன்று பெந்தகோஸ்து போதகர்கள் பல பேரும், நான் தவறாக சொல்லவில்லை, தொலைக்காட்சிகளிலே இல்லை வீடுகளிலே சென்று கூட தோன்றி, செல்வர்களே நீங்கள் பேறு பெற்றவர்கள், என பணம் வேணும்ல, நகை வேணும், சொத்து வேணும், சாப்பாடு வேணும், இதுக்கே ஒரு கூட்டம் அலையுது, செல்வர்களே நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்னும் செய்தியை போதிக்கிறார்கள். நீங்கள் செல்வந்தராக வேண்டுமா? துதியுங்கள், 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 ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் 5 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு 10 ரூபா கொடுப்பார், நீங்கள் 10 ரூபா கொடுத்தீங்கன்னா 100 ரூபா கொடுப்பார், வட்டி கடை நடத்துகிறார் ஆண்டவர் என்றெல்லாம் துணிந்து போதிக்கிறார்கள். எந்த சஞ்சலம் இல்லாமல் போதிக்கிறார்கள். ஆனால் இயேசுவின் போதனை அது அல்ல. செல்வந்தர்களே உங்களுக்கு ஐயோ கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள் என்கிறார். ஏழைகள் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இறைவனை மட்டுமே சார்ந்திருக்கிறார்கள். இந்த உண்மையை இன்று மனதில் ஏற்போம், செயல்படுவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. எளியோரின் புகலிடமான ஆண்டவரை உம்மை போற்றுகிறோம். அடைக்கலம் புக யாருமே இல்லாத எளியவர்களை, ஏழைகளை நீர் ஆசீர்வதிக்கிறீர், பேறு பெற்றவர்கள் ஆக்குகிறீர். அதற்காக நன்றி கூறுகிறோம். ஏழைகள் தான் விண்ணரசின் முதல் உரிமையாளர்கள் என்பதை உணர்கின்ற அருளை எங்களுக்கு தாரும். ஆமேன். விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. கடும் காய்ச்சலால் அவதியுற்றோம் தெய்வமே, உடல் வலியால் நொந்து போனோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. உள்ளம் நிறைவை இழந்து நின்றோம் தெய்வமே, குழந்தையின்றி நிலை குலைந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. குடிபோதையில் பேதையானும் தெய்வமே, குடும்ப மகிழ்வை குலைத்து விட்டோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும்
இழந்தோம் தெய்வமே, தொற்று நோயால் நிம்மதி இழந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. மாண்புயரியுவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோம்.
இணைவதிலும் பயிர்வதிலும் உடனிருந்து பயணிக்கும் திரு அவையாகிடுவோம். உறவினிலும் உண்மையிலும் இணைவதிலும் பகிர்வதிலும் உடனிருந்து பயணிக்கும் திரு அவையாகிடுவோம். செயல்கள் நிறைந்திடவே பிறர் சுமைகளை நாம் சுமப்போம். தாங்கும் தோளாய் மலரும் மனிதம் தரணியில் வாழ்வு புனிதமே. நீதி செயல்கள் நிறைந்திடவே பிறர் சுமைகளை நாம் சுமப்போம். தாங்கும் தோளாய் மலரும் மனிதம் தரணியில் வாழ்வு புனிதமே. நன்றியின் வேண்டல் நமதாகி தினம் நட்புறவில் மகிழ்வோம். விளிம்பு நிலை நம் மானிடற்கு விடியலின் பாதை சாத்தியமே. நன்றியின் வேண்டல் நமதாகி தினம் நட்புறவில் மகிழ்வோம். விளிம்பு நிலை நம் மானிடற்கு விடியலின் பாதை சாத்தியமே. நற்செய்தியான இறைவன் நற்செய்தியாகச் சொன்னார். உலகெல்லாம் அதை அறிவிக்க உடல் உள்ள உறுதி பெறுவோமே. நற்செய்தியான இறைவன் நற்செய்தியாகச் சொன்னார். உலகெல்லாம் அதை அறிவிக்க உடல் உள்ள உறுதி பெறுவோமே. உறவினிலும் உண்மையிலும் இணைவதிலும் பயிர்வதிலும் உடனிருந்து பயணிக்கும் திரு அவையாகிடுவோம். உறவினிலும் உண்மையிலும் இணைவதிலும் பகிர்வதிலும் உடனிருந்து பயணிக்கும் திரு அவையாகிடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.